அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக வெற்றிக்கலாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 மாசத்துக்கு புதிய அரசுக்கு எந்த இடைஞ்சலும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனா பிள்ளைய தொட்டில ஆட்டி விட்டு கிள்ளி விட்டுற வேலையை தான் இந்த திமுக பண்ணிட்டு இருக்கு. அப்பா ஒரு பக்கம், மயம் ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த திமுக கூட்டமே கதை ஆரம்பிச்சிச்சு. 15 நாள் இவ்வளவு குற்றங்கள் நடந்துச்சு, என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குற்றங்கள் நடந்தது, அதை வருத்தமான விஷயம் தான், நடக்கக்கூடாது, நடந்துச்சு. அதை போக போக சரி பண்ணணும். ஆனா டைம் இருக்கு. இல்லை ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷம் இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்துனா நம்ம விமர்சனம் பண்ணலாம். இந்த 15 நாள்ல பார்த்தீங்கன்னா அவதூறு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா கனிமொழி பார்த்தீங்கன்னா பிரஷர்ஸ் வந்துச்சு, ஒரு விஷயம் சொல்லிக்காரு. என்ன அந்த வீடியோ பார்த்துருவோம். புதிதாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாகும். அக்கா சொல்ற பாத்தீங்களா, போதிய அவகாசம் கொடுத்துட்டாங்க. எங்க நீங்க சொன்னது 6 மாசம், இப்ப நடந்தது பாத்தீங்கன்னா 15-20 நாள் இருக்கும். அதுக்குள்ள நீங்க விமர்சனம் இப்படி டைம் கொடுத்தா எப்படி? இது போதிய அவகாசமா? அப்போ சின்ன ஒரு உதயநிதி அவர் என்ன பேசிக்க நம்ம பார்த்துருவோமா? அவர் துணை முதலமைச்சராக இருக்கும் போது அவர் பிரஷர் சந்திக்கிறாரு. அவர் என்ன பதில் சொல்றாரு நம்ம பார்த்துருவோம். குறுகிய காலம் நம்ம திமுக கழகம் ஆட்சி அமைச்சு இப்போ ஒரு 115-120 நாள் தான் ஆயிருக்கு. அதனால இந்த குறுகிய காலத்தில் சட்ட போராட்டத்தை நம்மளால செய்ய முடியல. கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு நம்முடைய சின்ன ஒரு உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்து 120 நாள் ஆச்சு, எங்களுக்கு டைம் வேணுங்கிறாரு. உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டமா? நீங்க அவகாசம் கொடுக்க வன்மத்தை கக்குறீங்க. ஒட்டுமொத்த திமுக கூடாதுமே கதை ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னடா பண்றது, வந்தா கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, மக்களும் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த ஜென்மத்தும் நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கதை ஆரம்பிக்கீங்க. முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கி இது நடக்கவே நடக்காது. மக்கள் தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா அடுத்து டிவிக்கு